தாய் வீடு ஜனவரி மாத இதழ் 2024. குறை நல்லதா? எழுத்துருவாக்கம் சி. நற்குணலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. குறைகள் மனித வாழ்வின் தவிர்க்கவியலாத பகுதி. உண்மையாக உயர்ந்த நோக்கத்தோடு குறை களைந்து செம்மையாக்கும் பொருட்டு குறை காண்பது, சொல்வது நல்லது. நல்ல விமர்சனம் பயனுள்ளது. குற்றம் காண்பதும் குறை காண்பதும் கற்றுக் கொடுப்பதும் நல்லது. நம் பிள்ளைகளை நாம் குறை சொல்லாவிட்டால் பின் எப்படி திருந்துவார்கள்? குறை கண்டுகொண்டால் சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும் தானே? இது ஒவ்வொரு பெற்றோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. உண்மையிலே ஒரு குறையில்லா பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று இந்த உலகிற்கு மார்த்தட்டி சொல்ல வேண்டும் என்று நாம் நினைப்பதில் தவறில்லை. இதுதான் நிதர்சனம். ஒரு கிண்ணத்திலே முழுவதும் நீர் நிரம்பியிருந்தால் மேற்கொண்டு அதனுள் நீர் ஊற்ற முடியுமா? அப்படித்தான் வாழ்க்கையும். எல்லாவற்றிலும் நிறைவாகவே இருந்தால் நீங்கள் முயற்சிக்க என்ன இருக்கும்? 100க்கு 100 புள்ளிகள் வாங்கிவிட்டால் அதற்கு மேல் வேறென்ன செய்வது? ஏதோ சில குறைகள் இருந்தால் தானே உங்கள் சொந்த முயற்சியில் அதை நீங்கள் நிறைவு செய்ய முடியும். நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க முடியும். அவ்வளவு ஏன், குறைகள் இருப்பதால் தான் உங்கள் வாழ்க்கையே அர்த்தம் கிடைக்கிறது என உணருங்கள். 13 வயதில் ஒரு இந்திய பெண் வெடிகுண்டு விபத்திலே 2 கைகளையும் இழக்க நேர்ந்தது. படிப்பிலே அக்கறை கொண்டு பட்டம் பெற்றவர் இவர். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்து வருகின்றார். மோசமான மனோபாவம் மட்டுமே வாழ்க்கையின் ஒரே குறை என்று சொல்லும் இவர் தேசிய விருது பெற்றவர். ஐநா சபையிலே உரையாற்றியவர். குண்டு வெடித்து கைகளை இழந்தது கூட ஒரு வகையில் வரமென்றே கருதுகின்றேன். இல்லையென்றால் நானும் மற்றவர்களைப் போல சராசரி மனிதராகவே வாழ்ந்திருப்பேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். இதன் பிறகாவது விளம்பரத்தில் கறை நல்லது என்று சொல்வது போல குறையுள்ளவர்கள் மனம் நோகாது குறை நல்லது என சிந்தியுங்கள். ஒரு கிண்ணத்தில் பாதியளவுக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. இதை பார்க்கும்போது சிலருக்கு கிண்ணத்தின் பாதியளவுக்கு நீர் இருப்பதாக தோன்றும். சிலருக்கு கிண்ணத்தில் பாதி வெறுமையாக இருப்பதாக தோன்றும். இரண்டுமே உண்மைதான். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வித்தியாசம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையும் அப்படித்தானே. எந்த படிப்பும் எந்த தொழிலும் எந்த திறனும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை. எல்லாமே நம் பார்வையில் தான் உள்ளது. உங்களின் குறையை நிறைவாய் மாற்ற பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் அல்லது இணைவு ஜாயினிங் என்ற 2 முறைகளிலே ஒன்றை பயன்படுத்தி குறை இல்லாத மகிழ்ச்சியை காணுங்கள். குறையை நிறையாக மாற்றுங்கள். துன்பத்திலும் இன்பம் காணுங்கள். அப்படி செய்தால் எதிரிகளும் விரும்பும் சிறந்த நிலையை அடைவீர்கள். சொல்வது நானல்ல, இடுக்கண் அழியாமை அதிகாரத்தின் இறுதி குறள். இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகும் தன்னோனார் விளையும் சிறப்பு. குறை கூறுவது நல்லது. அதை கண்டுகொள்ளாமல் செல்லும் நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். ஒரு ஆசிரியரை ஒருவர் குறை கூறி எழுதியிருந்தார். இது பற்றி அவ்வாசிரியருக்கு ஒரு பேராசிரியர் கூறினார். சிலர் நல்ல காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் நல்லது செய்பவர்களை குறை கூறுவர். அந்த குறையை பொருட்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு பதில் எழுதுவதால் தமிழ் தொண்டுக்காக நீங்கள் செலவிடும் காலம் வீணாகும். ஆகையால் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை செய்து வர வேண்டும் என்று கூறினார். குறை கூறுவோரின் பலர் இது அவருக்கு சாதகமாக அமைந்துவிடுமோ என எண்ணி குறை கூறுவதை நிறுத்தி விடுவார்கள். சிலர் மனம் திருந்தி தாம் செய்ததற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதும் உண்டு. எனவே குறையாலே நற்குணங்கள் வளரும், வாய்ப்புகளும் ஏற்படும். குறை சொல்வது ஆரோக்கியமானது. நாம் குறை சொல்லும் போது நாம் அவர்கள் மேல் அக்கறை எடுத்து திருத்துகின்றோம் என்று பலமாக நம்புகின்றோம். ஆனால் இதுவே நம்மை யாராவது குறை சொன்னால் ஏன் இப்படி இருக்கின்றார்கள், எப்போது இவர்கள் திருந்துவார்கள் என்று பலவீனமாக துடிக்கின்றோம். உண்மையிலேயே குறை சொல்ல வேண்டிய கட்டாயம் தவிர்க்க முடியாமல் ஏற்படுமாயின் நாம் கொஞ்ச நேரம் அதற்காக ஒதுக்கி நாம் எதற்காக இந்த குறையை சொல்கின்றோம், அந்த குறையை மட்டும் திருத்திக் கொண்டால் அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய சாதனையாளராக வர முடியும் என்று நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு குறையை சொல்ல முற்படும் போது அந்த பிள்ளையினது நிறைகளையும் தாங்கி வர வேண்டும். அவ்வாறு கூறுவது குறையற்ற குறை கூறும் முறையாகும். குறைகள் இருந்தால்தான் மனிதர் தமது தேவையை நோக்கிச் செல்வர். அப்போது அவர்கள் மத்தியிலே இறையச்சம் தோன்றும். அது நல்ல எண்ணங்கள் வளர ஏதுவாகும். ஒருவர் கூறுவதை மற்றவர் கரிசனையுடன் கேட்பதன் நோக்கம் பகிர்ந்து கொள்பவரை குறை கூறுவது, விமர்சிப்பது, ஆலோசனை வழங்குவது என்பதற்காக அல்ல. மாறாக ஆதரவு தெரிவித்தல், ஊக்குவித்தல், தீர்வை காண உதவுதல் என்னும் அக்கறை மனப்பாங்காகும்.
ஒருவர் மகிழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது என கூறினார். அதாவது, நான் ஆப்பிரிக்கா சென்று வந்தபின் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது புரிந்தது. அங்கு பல இடங்களில் ஒரு கோப்பை தண்ணீருக்கு நான் சிரமப்பட்டேன். என் ஊருக்கு வந்ததும் குழாயை திறந்ததும் நீர் கொட்டுவதை பார்த்தபோது சொர்க்கத்தை கண்டது போல மகிழ்ச்சி. இப்போது ஒவ்வொரு துளியையும் எச்சரிக்கையோடு கையாளுகின்றேன் என குறிப்பிட்டார். இழக்கும் வரை ஒரு பொருளின் இனிமையை நாம் அறிவதில்லை. பற்றாக்குறையில்தானே ஞானோதயங்கள் ஏற்படுகின்றன. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எப்போது இந்த சமூகத்துடன் பொருந்தி வாழ முடியவில்லை என்று தோன்றுகின்றதோ அப்போதுதான் நீ சிந்திக்கவே தொடங்குகிறாய் என்று எண்ணிக்கொள். நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அப்துல் கலாம் கூறியது. தோல்வி என்பது வெற்றி பயணத்திலே வரும் வேகத் தடைகள். துன்பங்களுக்கிடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் கூறியது. கரையும் மெழுகில் இருளை கடக்க முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். உலகின் வடிவமே குறையாலாக்கப்பட்டது. அவமானம் ஏற்படும் போது அதை குறைதான் என பலரும் நினைப்பர். குறை என்பது முடியாது, இயலாது என்ற படிக்கட்டுகளை கடக்க வேண்டுமென நினைத்து கொண்டால் குறை நிறைவாகிவிடும். மனதிலே தளர்வு மட்டும் இருக்கக்கூடாது. குறையிலிருந்துதான் தேடல் வரும். நிறைவுடன் குறையை கொண்டாடுங்கள். குறை நல்லது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒளித்து வைத்திருக்கின்றது. ஒரு சிலரின் நிராகரிப்புகளே நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றது. சமையலறையிலே சமையலில் குறைகள் ஏற்பட்டால் புதியவை உருவாகும். யாரிடமும் குறைவான ஆசைகள் உள்ளனவோ அவர்கள் கவலையின்றி வாழ்கின்றார்கள். குறைகளிலிருந்து பாடம் கற்க முயற்சிக்க வேண்டும். குறைகள் அழகானவை. இது அடுத்த நாளை நல்ல நாளாக ஆக்கிக்கொள்ள உதவும். கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். புத்தகத்தின் குறைபாட்டை நினைத்து வாசிக்க மறக்காதே. ஒரு முறையேனும் படித்துப்பார். ஒரு இலை உதிர்கிறது அல்ல, இன்னொரு இலைக்கு இடம் விட்டிருக்கிறது என சிந்தி. வாழ்க்கையின் தோல்வியே பார்க்காதவரால் உண்மையான வெற்றியை கண்டுகொள்ள முடியாது. மகிழ்ச்சி வேண்டாம், மறதி போதும் நான் நானாக இருக்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது குறைகளற்ற வாழ்க்கை அல்ல, குறைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. குறையால் விழுவாய் என்று நினைக்காதே. வளர்ச்சியிலே வீழ்ச்சியும் ஒரு நிகழ்ச்சியே. மாற்றத்தை உனக்குள் கொண்டு வா. குறைகள் பலமாக மாறும். உன்னை நீ அறிந்தால் உனது குறைகள் உமக்கு வெளிப்படும். குறைகளை நிறைகளாக்கு, உலகம் உன்வசப்படும். உன் குறைகளிலே இருந்து முதலில் நீ திருந்து. உன்னை பார்த்து உலகம் திருந்தும். பிறரை குறை கூறி யாரும் எதுவும் வென்றது இல்லை. தன்னை திருத்திக் கொண்டவர் எப்போதும் எதையும் தொலைத்ததும் இல்லை, தோல்வி கண்டதும் இல்லை. உன்னால் முடியும், உன்னால் முடியாதது என்று பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது என்கின்றார் ஜாக்கி சான். எதையும் கஷ்டம் என்று நினைத்து முயற்சிக்காது விட்டுவிடாதே. கஷ்டத்தை நன்கு கவனித்துப் பார், அதில் துணிவு தெரியும் என்கின்றார் விவேகானந்தர். குறைகளை கண்டுகொள்வதே உன் வளர்ச்சியின் சிறந்த அடையாளம். பசித்த வயிறு, பணமில்லாத நிலை, நொறுங்கிய இதயம் ஆகியன வாழ்க்கையின் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். நெரிசலான பாதை புதுப்பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கும். அதுதான் வெற்றிக்கான பாதையும் கூட. சரிவு என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழி பாதையல்ல, அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு. எனவே வாழ்விலே சரிவுகள் குறைகள் அல்ல. எந்த குறையானாலும் அவை கற்பிக்கும் பாடங்கள் நிறைவான வாழ்வை தரும். எனவே குறைகள் நல்லவை அல்ல என குறை நினைக்க வேண்டாம். நன்றி.